வணக்கம். இன்றைய காணொளியானது கடலூர் தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் தன்னாட்சி கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொது மொழியியல் இந்த பாடத்திலிருந்து மொழியியல் என்ற தலைப்பில் நாம் காண இருக்கிறோம். மாணவர்களே, மொழியியல் என்பது மொழியை அறிவியல் முறைப்படி ஆராய்வதற்குரிய ஒரு துறையாகும். மொழியின் வடிவம், பொருள், சூழல் போன்றவற்றையும் மொழியியல் ஆய்வு செய்கிறது. பழங்கால இலக்கண பதிப்பான தொல்காப்பியம் தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் உலக மொழிகளில் ஒரு மொழியியல் ஆய்வு என்பது முதன்மையும் தொன்மையும் பெற்றுள்ளது. இது குறித்து 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்திய இலக்கண அறிஞரான பாணினி சமஸ்கிருத மொழியை பற்றி ஒரு முறையான ஆய்வு விளக்கத்தை எழுதியுள்ளார். மொழியியலாளர்கள் சொற்களின் ஒலி, அதாவது சவுண்ட், மற்றும் பொருளுக்கு இடையிலான ஓர் ஒற்றுமையை கவனிப்பதன் மூலம் பாரம்பரியமாக மனித மொழியை பகுப்பாய்வு செய்கின்றனர். ஒலிப்பியல் என்பது பேச்சு மற்றும் உரையாடல் ஒலிகளை பற்றிய ஆய்வு ஆகும். மேலும் இது அவர்களின் ஒலி தொடர்பான மற்றும் ஒலிகளை தெளிவாக உச்சரிப்பதற்குரிய உச்சரிப்பு ஒலியியல் பண்புகளுக்குள்ளும் நுழைகிறது. மறுபுறம் மொழியின் அர்த்தத்தை ஆய்வு செய்து உலகின் பிற கூறுகள், பண்புகள் மற்றும் உலகின் பிற அம்சங்கள் ஆகியவற்றிற்கு இடையேயான உறவுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, செயல்படுத்துவது மற்றும் பொருளை வழங்குவது, அத்துடன் எவ்வாறு நிர்வகிப்பது, தோன்றும் கருத்து மயக்கத்தை எவ்வாறு தீர்ப்பது ஆகியவற்றை பற்றியும் மொழியியல் ஆய்வு செய்கிறது. அதே வேளையில் சொற்பொருள்களை பற்றிய ஆய்வு, சூழல் எவ்வாறு மொழிக்கான பொருளை உருவாக்குகிறது என்ற உண்மை நிலையையும் ஆராய்வதை மொழியியல் நடைமுறையாக கொண்டுள்ளது. இலக்கணம் என்பது ஒரு மொழியில் சொற்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை நிர்வகிக்கும் விதிமுறைகள் தொடர்பான நடைமுறையாகும். இவ்விதிமுறைகள் ஒலிகளுக்குள்ளும் அவை தரும் பொருளுக்கும் பொருந்தும். மேலும் ஒலிக்கும் ஒலி அமைப்புகளின் அமைப்பு சார்ந்த குரலியல், சொற்களின் அமைப்பு மற்றும் உருவாக்கம் சார்ந்த ஒலி உருபணியியல், சொற்றொடர்கள் உருவாக்கம் மற்றும் அமைப்பு சார்ந்த தொடரியல் உள்ளிட்டவற்றின் உட்கூறுகள் சார்ந்த துணை விதிகளையும் இலக்கணம் வரையறை செய்கிறது. இலக்கணத்தின் கொள்கைகளில் நவீன இலக்கண கோட்பாடுகள் கவனம் செலுத்துகின்றன. இவை பெரும்பாலும் நோம் சோம்சுகியின் சித்தாந்த கல்வியின் பொது இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. மொழியியல் ஆய்வு என்பது 3 விதமான அடிப்படைகளில் நடைபெறுவதாக காணப்படுகிறது. அதில் முதலாவதாக விளக்க முறையும் வரலாற்று முறையும், இரண்டாவது கோட்பாட்டு மற்றும் பயன்பாட்டு முறை,
மூன்றாவது சூழ்நிலைசார் மற்றும் சுதந்திரமான முறை. இந்த மூன்றை குறித்தும் காணும் நோக்கில் முதலாவதான விளக்க முறையும் வரலாற்று முறையும் குறித்து காண்போம். விளக்க முறை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மொழியின் நிலையை கருத்தில் எடுத்து ஆய்வு செய்வதை குறிக்கும். வரலாற்று முறை என்பது ஒரு மொழியில் அல்லது ஒரு மொழி குழுவின் வரலாற்றையும் அவற்றின் எவ்வாறான அமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதையும் ஆராய்வதாகும். இரண்டாவதான கோட்பாட்டு மற்றும் பயன்பாட்டு முறை. கோட்பாட்டு மொழியியல் தனிப்பட்ட மொழிகளை விவரிப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதுடன் அனைத்து மொழிகள் தொடர்பான கோட்பாடுகள் பற்றியும் கவனத்தில் கொண்டுள்ளது. சூழ்நிலைசார் மற்றும் சுதந்திரமான மொழியியல். ஒரு மொழி எவ்வாறு இந்த உலகத்துடன் பொருத்தமான அமைப்பை கொண்டுள்ளது என்பதை, அதன் சமூக செயல்பாடு எவ்வாறு பெறப்பட்டது, எவ்வாறு உருவானது மற்றும் எவ்வாறு நோக்கப்படுகிறது என்பனவற்றை கருத்தில் எடுத்து ஆராய்கிறது. சுதந்திர மொழியியல் மொழிகளின் புறநிலை அம்சங்களை கருத்தில் கொள்ளாது அம்மொழிகளை தனியாக ஆராய முற்படுகிறது. இவ்வாறான பகுப்புகள் இருந்தாலும் பொதுவாக எவ்வித சிறப்பு அடைமொழிகளும் இல்லாது வெறுமனே மொழியியலாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மொழியியலின் மைய கருவாக கருதப்படும் சுதந்திர கோட்பாட்டு விளக்க முறை மொழியியல் பற்றியே முக்கியமாக ஆர்வமுடையவர்களாக உள்ளார்கள். இதுவே பொதுவாக கோட்பாட்டு மொழியியல் என்று அழைக்கப்படுகிறது. கோட்பாட்டு மொழியியல் பகுதிகள். கோட்பாட்டு மொழியியல் பொதுவாக ஓரளவுக்கு தனித்தனியாக ஆராயத்தக்க வகையில் பல்வேறு பிரிவுகளாக வகுக்கப்படுகிறது. இந்த பிரிவுகள் இன்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவற்றில் ஒவ்வொன்றாக காண்போம். ஒலிப்பியல். ஒரு மொழியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு ஒலிகள் பற்றிய ஆராயும் ஒரு தனித்துறை ஆகும். ஒலியியல். ஒரு மொழியின் அடிப்படை ஒலிகளின் வடிவுரு பற்றி ஆராயும் ஒரு தனித்துறை. உருபணியியல். சொற்களின் உள் அமைப்பு பற்றி ஆராயும் துறை. சொற்றொடரியல். எவ்வாறு சொற்கள் சேர்ந்து இலக்கணத்துக்குட்பட்ட வசனங்களை உருவாக்குகின்றன என்பதை ஆராயும் ஒரு துறை. சொற்பொருளியல். சொற்களின் நேரடியான பொருளை ஆராய்தலுக்கும், அதாவது சொல் குறித்து பொருள், அவை சேர்ந்து உருவாக்கும் வசனங்களின் நேரடியான பொருள்களையும் ஆராயும் ஒரு துறையாகும். மொழிநடை. மொழியின் பாணிகளை ஆராயும் ஒரு துறையாகும். சூழ்பொருளியல். தொடர்பு செயல்பாடுகளில் எவ்வாறு பயன்படுகின்றன அல்லது வேறு விதமாக என்பது பற்றி ஆராயும் ஒரு ஆய்வு. தொடரியல். ஒலி, உருபன் பற்றி ஆராயும் ஒரு துறையாகும். இந்த ஒவ்வொரு பகுதியானதும் தனிப்பட்ட முக்கியத்துவம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனினும் கிட்டத்தட்ட எல்லா மொழியியலாளருமே இந்த பிரிவுகள் குறிப்பிடத்தக்க அளவு
பொது பகுதிகளை கொண்டிருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்வார். இருந்தாலும் ஒவ்வொரு துணை பிரிவும் குறிப்பிடத்தக்க அறிவுபூர்வ ஆய்வுகளை செய்யக்கூடிய அளவிற்கு தனித்தனியான அடிப்படையான கருக்களை கொண்டுள்ளன. வரலாற்று மொழியியல் கோட்பாட்டு மொழியியலின் மையக் கருவானது மொழியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆராய்வதோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அதேவேளை வரலாற்று மொழியியல் எப்படி மொழி காலப்போக்கில் சில வேளைகளில் நூற்றாண்டுகளில் மாற்றமடைகின்றன என்பதை ஆராய்கிறது. வரலாற்று மொழியியல் வளமான வரலாற்றையும் மொழியியல் துறை வரலாற்று மொழியிலிருந்தே உருவானது. மொழி மாற்றங்களை ஆராய்வதற்கு பலமான கோட்பாட்டு அடிப்படையையும் கொண்டுள்ளது. பயன்பாட்டு மொழியியல் கோட்பாட்டு மொழியியல் ஒவ்வொரு மொழிக்கு உள்ளேயும் ஒரு குழுவாக எல்லா மொழிகளுக்கு இடையேயும் உள்ள பொதுவான தன்மைகளை கண்டுபிடித்து விளக்க முயல்கின்றன. அதேவேளை பயன்பாட்டு மொழியியல் இந்த கண்டுபிடிப்புகளின் சிறப்புகளை ஏனைய துறைகளில் பயன்படுத்துகிறது. வழக்கமாக பயன்பாட்டு மொழியியல் ஆய்வை மொழி கற்பித்தல் எவ்வாறு ஏனைய துறைகளில் பயன்படுத்துவதை குறிப்பிடுகிறது. சூழ்நிலை மொழியியல் மொழியியலிலே மொழியியல் ஏனைய கல்வித்துறைகளுடன் தொடர்பு கொள்ளும் பகுதியாகும். சமூக மொழியியல், மானிடவியல்சார் மொழியியல், மொழியியல் மானிடவியல் என்பவை சமூகத்தை முழுமையாக கருத்தில் எடுக்கின்ற சமூக அறிவியலும் மொழியியலும் தொடர்பு கொள்கின்ற இடமாகும். எனவே மாணவர்களே, இன்றைய வகுப்பில் மொழியியல் குறித்த செய்திகளையும் மொழியியல் ஆய்வு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, எப்படி இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்படுகிறது என்ற விளக்கங்களையும் இந்த காணொளியிலே நாம் இன்று பார்த்தோம். அடுத்த காணொளியில் மற்றும் பல செய்திகளோடு உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகுப்பானது தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஜான் போஸ்கோ உதவி பேராசிரியர் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. நன்றி, வணக்கம்.